பாருங்க, இது ஒரு அகநானூறு பாடல். இது ஒரு அகத்திணை பாடலாக இருக்கிறது. அகநானூறு சங்ககால அகத்திணை மரபை வெளிப்படுத்தும் செய்யுள் நானூறு கொண்டமைந்த இலக்கிய தொகுப்பே அகநானூறு ஆகும். இது களிற்று நிறை யானை, மணிமிடை பவளம், நித்தில கோவை ஆகிய முப்பிரிவுகளை கொண்டது. உப்பூரி குடிகிழான் மகனார் உருத்திர சன்மனார் இவ்விலக்கிய கருவூலத்தை தொகுத்தார். இந்நூலின் அடங்கும் செய்யுளில் சிற்றெல்லையாக 13 அடிகளும் பேரெல்லையாக 31 அடிகளையும் கொண்டதாக இது இருக்கின்றது. அகநானூறு பாடல். இதனுடைய திணை முல்லை நிலம். முல்லை நிலம் என்றா என்ன நிலம் பிள்ளைகளது? முல்லை நிலம் என்றா பேசுங்க. முல்லை நிலம் என்றா என்ன நிலம் அது? நான் பேசுறது கேக்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? இல்லையா? கேக்குது. ஏன் பிள்ளைகள் ரிப்ளை பண்ண மாட்டீங்க? முல்லை நிலம் என்றா என்ன நிலம் சொல்லுங்களேன். இவ்வகையான நிலப்பரப்பு முல்லை நிலம் என்று சொன்னார். காடும் காடு சார்ந்த ஓ, அதனுடைய காதல் ஒழுக்கம் என்ன? முல்லையினுடைய காதல் ஒழுக்கம் என்ன? அகத்திணை ஒழுக்கம். இருத்தல். அகத்திணை ஒழுக்கம் இருத்தல். ஏன் இருக்கிறாங்க அவங்க? அந்த நிலைக்கு வர காரணம் என்ன? இருத்தல் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு தலைவன் தலைவியை விட்டு பொருள் தேடி செல்லுற அந்த டைமுக்கு தலைவனுக்காக தலைவி காத்து கொண்டிருக்க அதனால. ரைட். அப்ப துறை வினை முற்றி தலைவன் தலைமகன் தேர்ப்பாகனுடன் சொல்லியது. அப்ப தான் சென்ற வேலையை முடிச்சுட்டு வர்ற நேரம் தன் தலைவியினுடைய நினைவுகளால தேர்ப்பாகனுக்கு கூறிய வார்த்தைகளாகத்தான் இதன் துறை அமர்ந்திருக்கிறது. கார்பருவம் தோன்றும் காலத்தில் திரும்பி வருவேன் என்று தலைவியை விட்டு தொழில் நிமித்தம் பிரிந்து சென்ற தலைவன் வினை முடித்து தலைவியை காணும் வேட்கையுடன் திரும்பி வரும்போது தேர்ப்பாகனிடம் தேரை விரைவாக செலுத்து என்று கூறியதுதான் இந்த பாடல். அப்ப தலைவியை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறான். மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது அவனுக்கு தலைவியை அவசரமாக சென்று காண வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றி இருக்கிறது. கார்காலமும் வந்திருக்கிறது என்றால் கார்காலம் வந்தவுடன் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லி சென்றிருக்கிறான் தலைவன். திரும்பி வருகின்ற பொழுது தேர்ப்பாகனிடம் அவசரமாக நீ தேரை செலுத்துவாயாக, தலைவியை காண வேண்டும் என்ற ஆவல் தனக்கு மிகுதியாக இருக்கிறது என்பதனை கூறுகின்ற ஒரு பாடலாகத்தான் இது இருக்கிறது. ஓகேயா ஷஹீதா? ஓகேயா? அப்ப இதனுடைய கூற்று தலைவன் கூற்றாக இருக்கிறது. புலவர் வந்து கொதும்பில் பல்லாங்கண்ணியார் என்பவர். அப்ப இந்த பாடலை நாங்க பொருளோடு சேர்த்து பார்த்து கொண்டு போவோம். தெரியாத விஷயங்கள் இருந்தா மேலதிகமாக கேளுங்க, நான் சொல்லி கொண்டு போறேன். ஓகேயா? சரியா பிள்ளையே? ஓகே சார். இப்ப பாருங்க, படுமழை பொழிந்த பயமிகு புறவின். படுமழை என்று சொன்னா என்ன? எனக்கு ஒவ்வொரு சொல்ல நீங்க பொருள் சொல்லணும். இப்ப படுமழை என்றா என்ன? அடைமலை. அடைமழை பொழிந்த பயன்மிகு புறவின். பயன் மிகுந்துள்ள புறவு என்றால் என்ன? அப்ப இந்த இடத்துல நீங்க புக்ல எழுதுனீங்கன்னா இது அடைமழை. புறவு என்றா என்ன? முல்லை நிலம். விளங்குதா? புறவு என்றா என்ன? முல்லை நிலம். சரியா பிள்ளை? முல்லை நிலத்திலே அடுத்த பாருங்க, நெடுநீர் அவல பகுவாய் தேரை. என்ன அப்படி என்றா சொல்லுங்க. தேரை என்று சொன்னா என்ன? தேரை என்ன பிள்ளைகள்? நெடுநீர் அவல பகுவாய் தேரை.
நெடுநீரண்டா நீர் நிறைந்த, சரியா? நீர் நிறைந்த. அதுக்கு பிறகு பள்ளங்களிலே, அவல பள்ளங்களிலே நெடுநெறி, அதாவது பகுவாய்த்தீரை, வாய் திறந்த தீரைகள், தவளை. அதாவது நீர் நிறைந்த பள்ளங்களில் எல்லாம் வாய் திறந்த தீரைகள், சரியா? தேரை சிறு பள்ளியத்தின் நெடுநெறிக்கரங்க. என்ன செஞ்சு கொண்டிருக்கிறவாம் அந்த தேரைகள்? வாயை திறந்து அது என்ன நீண்ட வழி தோறும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றனவாம். கத்தி கொண்டிருக்கின்றன தவளை எப்பொழுதும். இதுதான பிள்ளைகள். அப்ப இந்த ரெண்டு வரியிலையும் பொருளை பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடுமையான மழை பெய்து அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது. அதுல அந்த அந்த பயன் மிகுந்த முல்லை நிலத்துல ஆங்காங்கே நீர்க்குட்டைகள் இருக்கின்றன. அந்த நீர்க்குட்டைகள்ல வாய் திறந்த தேரைகள் அப்படியே என்ன அது கத்தி கொண்டிருக்கின்றன. அந்த தேரைகள் இடைவிடாத கத்தி கொண்டிருக்கின்றன. ஓகேயா? சரியா? ஓகேயா பிள்ளைகள்? பேசுங்க பிள்ளைகள். ஓகே சார். நீண்ட வழியெல்லாம் அவை கத்தி கொண்டிருக்கின்றன. அடுத்தது பாருங்க, சிறு பள்ளியத்தின் நெடுநெறிக்கரங்க. அப்ப உங்களுக்கு நான் பொருள் பார்க்கறதுக்கு லேசா இருக்கிறதுக்காக வேண்டி நான் கொண்டு கூட்டின பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப இன்னும் இலகுவாக இருக்கும். பாருங்க, படுமழை பொழிந்த பயன்மிகு புறவின், அடைமழை பெய்ததனால் பயன் மிகுந்துள்ள முல்லை நிலத்திலே சிறு பள்ளியத்தின் சிறு வாத்தியங்கள் பல ஒன்று சேர்ந்து ஒலிப்பது போல. இங்க ஒரு ஓமை அணி கையாளப்பட்டிருக்கு. என்ன ஓமை அணி கையாளப்பட்டிருக்கு தானே பிள்ளைகள்? அந்த அந்த தேரையினுடைய சத்தங்கள் எப்படி இருக்கிறதா? பள்ளங்களிலே இருக்கின்ற அந்த தேரையினுடைய சத்தங்கள் எப்படி இருக்கின்றனவா? சின்ன வாத்தியம் போல இருக்கின்றனவா? ஓகேயா? சிறு வாத்தியங்களை ஒலிப்பது போல இருக்கின்றனவா? நெடுநீர் அவல பகுவாய் தேரை, நீர் நிறைந்த பள்ளங்களிலே உள்ள பிளந்த வாயுடைய தேரைகள். நீர் நிறைந்த பள்ளங்களிலே உள்ள பிளந்த வாயினுடைய தேரைகள் எப்படி கத்துறதாம்? அதுக்கு என்ன உவமை சொல்லப்பட்டிருக்கு? ஆப்பிளே, தேரையினுடைய சத்தத்துக்கு சொல்லப்பட்ட உவமை என்ன? பேசுங்க பிள்ளை. சிறிய வாத்தியங்கள் பல ஒன்று சேர்ந்து ஒலிப்பது போல. சரியா? கத்தி கொண்டிருந்தனவா? நெடுநெறி கரங்க, நீண்ட வழியெல்லாம். அப்ப இவர் தேர் வருகின்ற வழியெல்லாம் கத்தி கொண்டு இருக்கிறது. குறும்புதல் பிடவில் நெடுகால் அலறி குறுகிய புதராகிய பிடவஞ்செடியிலே மலர்ந்த நீண்ட காம்பினையுடைய மலர்கள். பாருங்க, சின்ன சின்ன புதர்கள்ல இருக்கின்ற பிடவம் செடி. பிடவம் செடி என்ற ஒரு வகையான செடி. அதுல மலர்ந்த நீண்ட காம்பினையுடைய மலர்கள். மலர்கள் செம்நில மருங்கின் நுண் அயிர் வரிப்ப, செம்மையான நிலத்திலே உதிர்ந்து நுண்மணலை மொய்த்து மூடி இருக்கின்றனவா? சரியா? இயற்கை காட்சி மீண்டும் சொல்லப்படுது பாருங்க. குறுகிய புதராகிய புடவஞ்செடியிலே மலர்ந்த நீண்ட காம்பினையுடைய மலர்கள் செம்மையான நிலத்திலே உதிர்ந்து நுண்மணலை மொய்த்து மூடி இருக்கு. அந்த இயற்கையினுடைய அழகு அடுத்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அந்த மலர்கள், புடவஞ்செடியில இருக்கின்ற மலர்கள் எல்லாம் செம்மண்ணிலே விழுந்து அந்த மண்ணை அப்படியே அதை என்ன செய்திருக்கிறது? அந்த மண் அப்படியே மூடி இருக்கிறது. ஓகே, கிளியரா? இப்ப இந்த இயற்கையினுடைய அழகு சொல்லப்பட்ட ரெண்டு விஷயங்கள் சொல்லுங்க எனக்கு. என்ன இதுவரைக்கும் பார்த்ததுல இயற்கையை பத்தி சொன்ன ரெண்டு விஷயங்கள் என்ன? அடைமழை பொழிந்து கொண்டிருக்கும், அடுத்தது தேரைகள் கத்தி கொண்டிருக்கிறது. வாயை திறந்து. அது எப்படி கத்தும்? வாயை திறந்து கொண்டு. இல்ல, அதுக்கு ஒரு ஊமை சொன்னாங்களே.
சிறிய வாத்தியங்கள் பல ஒன்று சேர்ந்து இருக்கிறது போல. ஒலிப்பது போல. நான் ஏன் இதை திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்றேன்டா பிள்ளைகள், நீங்க இது கொஞ்சம் நீங்க கஷ்டமான பாடமாக நீங்க நினைப்பீங்க. பொதுவா எனக்கு நான் இதுவரை மற்ற பிள்ளைகளோட நான் கற்பித்த விஷயங்களோட ஒப்பிட்டு தான் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். இந்த பாடலை கொஞ்சம் பிள்ளைகள் கஷ்டமா விளங்கி கொள்றதை நான் உணர்ந்திருக்கிறேன். சரியா? மத்த பாடலோட ஒப்பிடுற நேரம் சரியா பிள்ளைகள் நான் சொல்றது? இல்லாட்டி லேசா உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டமாயிக்கு. அதனாலதான் நான் இது இன்னும் ரிப்பீட் பண்ணி போற காரணம் என்றா உங்களுக்கு மறக்க கூடாது என்றதுக்காக வேண்டி. அப்ப இயற்கையினுடைய செயற்பாடுகளாக இங்க மழை பொழிந்தது சொல்லப்பட்டிருக்கு. தேரைகள் ஆங்காங்கே பள்ளங்களிலிருந்து வாத்தியங்கள் போல் இசைத்து கொண்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது குறுகிய பதறல புடவஞ்செடியில மலர்ந்த அந்த மலர்கள் செம்மண்ணை போர்த்து அப்படியே முழுமையாக மூடி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு இன்னொரு சங்க பாடல் ஞாபகம், யாரும் யாரும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் இம்முறை கேளீர், நானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பேர் நீர் போல் அன்புடைய நெஞ்சத்தான் கலந்தனவே இன்னொரு பாடல் கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? அப்படி ஒரு அகனான விட்டு பாடல். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளீர், நானும் நீயும் எவ்வளி அறிந்தும் செம்புல பேர் நீர் போல் அன்புடைய நெஞ்சந்தான் கலந்தனவே என்று சொல்லி ஒரு பாடல் கேட்டிருக்கிறீங்களா இல்லையா? கேட்டீங்க சார். சரியா? ஒரு சினிமா பாடலையும் அது வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த செந்நிலத்துல என்ன நடந்திருக்கு? இது எது மறைச்சு கொண்டிருக்கு செந்நிலத்தை? சொல்லுங்க இன்னொருக்கா. செந்நிலத்தை மறைத்தது எது? மணல். இல்ல, குடவஞ்செடியிலேயே மலர்ந்த நீண்ட காம்பினையுடைய மலர்கள். குடவஞ்செடியிலே மலர்ந்த நீண்ட காம்பினியுடைய மலர்கள் தான் செம்மையான நிலத்திலே உதிர்ந்து நுண்மணலை மொய்த்து மூடியிருக்க. அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்க. செம்மணலே இருக்கிற மணலை மூடி இருந்தது எது? இப்ப சொல்லுங்க. பிடவஞ்செடியில் இருக்கக்கூடிய மலர். நீண்ட காம்பினையுடைய மலர்கள் மூடி இருக்க. வெண்சின அரவின் பை அணர்ந்து அன்ன, கொடிய சினமுடைய பாம்பின் படம் மேல் நோக்கி விளங்குவது போன்று குளிர்ந்த வாசனையுடைய காந்தல் மொட்டுக்கள் இதழ் விரித்து காணப்பட்டன. காந்தல் மொட்டுக்கள் உங்களுக்கு தெரியுமா பிள்ளையர்? கண்டிருக்கீங்களா? காந்தல் மலர் நீங்க கண்டிருக்கீங்களா? உங்களோட ஊர்ல இருக்கு? தெரியும் சார். உங்களுக்கு இந்த நீங்க ஸ்காலர்ஷிப் படிக்கிற நேரம் கார்த்திகை பூன்னு ஒன்று படிச்சு தந்தாங்களா? விரல் 5 விரல் மாதிரி அப்படியே மலர்ந்து மேல பார்த்து கொண்டிருக்கும் ஒரு கொடியில, ரோட்டோரம் எல்லாம் இருக்கும் பிள்ளையர். ஒரு கொடியில 5 விரல்கள் அப்படியே வச்ச மாதிரி 5 இதழ்களோட, அப்ப நீட்டு நீட்டு இதழ்கள் ஒன்றோட ஒன்று ஜொயினா இருக்காது. ஒரு ரெட் கலரும் எல்லோ கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு பூ கண்டது இல்லையா? கார்த்திகை பூ. நீ கூகுள் அடிச்சு பாருங்க. அந்த கார்த்திகை பூ தான் என்ன? இந்த காந்தல் மலர். ஓகேயா? அந்த காந்தல் மலர்கள் என்ன செய்கின்றனவா? ஆங்காங்கே அந்த மொட்டுக்கள் விரிந்து இருக்கின்றனவா? அந்த மொட்டுக்கள் எப்படி இருக்கு? காந்தல் மலர்களின் மொட்டுக்கள் எப்படி இருக்கின்றனவா? குளிர்ந்த வாசனையுடைய. ம். இல்ல இல்ல, ஓமிய கேட்கிறேன், நான் ஓமானத்தை கேட்கிறேன். குளிர்ந்த வாசனை உடையது. பாம்பு படம் மேல் நோக்கி விளங்குவது போன்று அப்படின்னு. பாம்பு தலையை நீட்டி பாக்குறது போல இருக்கிறதா? ஓகேயா? சரியா பிள்ளை? ஓகே சார். இப்ப நாங்க திருப்பி வருவோமே. ஃபர்ஸ்ட்ல இருந்து அடைமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தவளைகள் எல்லாம் பள்ளங்களிலே இருந்து சிறிய வாத்தியங்கள் போல கத்திக் கொண்டிருக்கின்றன. அது நீண்ட வழியெல்லாம் ஒலிக்கின்றது. குறுகிய அதராகிய பிடவஞ்செடியிலே இருக்கின்ற நீண்ட காப்புகளை உடைய மலர்கள் எல்லாம் ஆங்காங்கே செம்மண்ணிலே விழுந்து அந்த செம்மண்ணிலே இருக்கின்ற மணலை போர்த்தி கொண்டிருக்கின்றன.
கொடிய சினமுடைய பாம்பினுடைய படம் மேல் நோக்கி பார்ப்பது போல குளிர்ந்த வாசனையுடைய காந்தல் மலர்களில் முட்டுக்கள் இதழ் விரித்திருக்கின்றன. ஓகே, கிளியரா? ஓ சார். ஓகே ரைட். சார். அப்ப இப்ப நாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம்? ஒன்று வந்து மழை, அடுத்தது தவளை, அடுத்தது குடவஞ்செடி, அடுத்தது என்ன? கார்த்திகை மலர். வெரி குட், வெரி குட். இப்ப உங்களுக்கு ஞாபகம் வைக்க லேசா இருக்க, மறந்து போதா? இல்ல சார், ஈஸி ஆக்கி. அவருக்கு சொல்லுங்க, நாளையும் சொல்லுங்க. மலை, ம் தவளை, தவளை. ஓகே, கார்த்திகை மலர், ஓகே. இல்ல, குடவஞ்செடி. செடி, அதுக்கடுத்து வந்துட்டு கார்த்திகை மலர். வெரி குட். நாங்க படிக்கிறதுல சில டெக்னிக் வச்சுக்கொள்ளணும், முன்னாடி மறந்து போவோம். இப்ப உங்களுக்கு இது மறக்காது. இந்த பாடல் ஞாபகம் வந்தா இந்த நாலு முதலாவது இப்ப ஓகே உங்களுக்கு, சரியா? சார், ரைட். ஓ, சொல்லுங்க. இப்ப அந்த தவளையையும் மலை அதுவரை வந்துட்டு இயற்கையின் செயற்பாடுன்னு சொல்லி பார்த்தேன். அப்ப யோத்திக்கு கார்த்திகை மலர்கள், அத்த பிடவன் செடி, அதெல்லாம் இயற்கையோட இது பாக்கலுமா, எடுக்கலுமா? இயற்கை அழகு தான் அது. நாங்க பின்ன கேள்வி செய்யக்கூட உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். அதெல்லாம் இயற்கை அழகு தான். ஓகேயா? ஓகே சார். அப்ப வெம்சின அரவின் பை அனந்தன தன் கமல் கேடல் தாது பிணி அவிழ்ந்த குளிர்ந்த வாசனை காந்தல் மலர்கள் இதழ் விரித்து இருக்கின்றன. அவ்வளவும் பார்த்துட்டோம். திரி மறுப்பு இரலை தென் அறல் பருகி குறுகிய கொம்புகளை உடைய ஆண் மான்கள் தெளிந்த நீரை குடித்து தன் விருப்பிற்குரிய பெண்மையுடன் இன்பத்துடன் சேர்ந்திருக்க. இது அடுத்த 5வது விஷயம். இப்ப குறுகிய கொம்புகளை உடைய ஆண்மான்கள் என்ன செய்தாம்? அது என்ன செய்கிறது? நீரை குடிச்சிட்டு, தெளிந்த நீரை குடிச்சிட்டு தனக்கு விருப்பமான பெண்மானுடன் இன்பத்துடன் இருக்கின்றனவா? இது வந்து ஒரு விடயத்தினுடைய குறியீடாக உங்களுக்கு உள்ளங்க இல்லையா? அப்பலே இந்த பாடலடி என்ன சொல்ல முற்படுகிறது? சொல்லுங்க. இப்ப வந்து ஆண்மான் வீரம் சொல்லுங்க. என்னமா சொல்லுங்க. ஆண்மான் தனக்கு விருப்பமான பெண்மானுடன் இணை சேருகின்றன என்ற என்ன அர்த்தம்? இவருக்கு அந்த காட்சி தனது தலைவியின் நினைவுகளை மென்மேலும் அது என்ன செய்யுது? அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு அந்த நீ கிரேட் 10ல படிச்ச பாரதி பாடல் ஞாபகமா? காத்திருந்து அவள் போம்பலி முற்றிலும் பின்னலகை ஆர்ந்து கழித்திட. அதுல முதலாவது பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஞாபகமா உங்களுக்கு? அவளே. அதுல அவர் மன்மதனுடைய அம்புகள் என்ன செய்தான்? அவரை வந்து அந்த அந்த சிறுமியை காண வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது என்று சொல்றார் தானே பாரதி. அதே மாதிரி இந்த செயற்பாடும் என்ன செய்து தலைவியின் ஞாபகங்களை மென்மேலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஓகேயா? கிளியரா? ஓகே சார். ரைட். இந்த காட்சியின் மூலம் தெளிவுபடுத்தப்படுற விஷயம் என்னன்னா அதுதான். அப்ப இது என்னதாக இருக்கும்? ஒரு காட்சி மறைமுகமாக ஒரு கருத்தையும் நேரடியாக இன்னொரு கருத்தையும் சொல்லட்டா என்ன? இறைச்சி பொருள் என்ன? அப்படித்தானே? அவளே. ரைட். அடுத்தது பாருங்க. காடு கவின் பெற்ற தன் பத பெருவழி அழகு பெற்ற அக்காட்டில் உள்ள குளிர்ச்சியான பெரிய வழியிலே ஓடு பரி மெலியா கொய் சுவள் புரவி ஓடும் வேகத்தில் குறையாத கொய்யப்பட்ட பிடரி மயிரை உடைய குதிரை. அப்ப இது எந்த குதிரை? இவங்களுடைய தேரிலே பூட்டப்பட்ட குதிரை. சரியா? தாள் தாள் தார் மணி தயங்கு இயம்ப காலளவு தாழ்ந்து தொங்குகின்ற மாலையில் பொருத்தியுள்ள மணிகள் மென்மையாக ஒலிக்குமாறு. அப்ப இந்த இவங்க தேர்ல பூட்டப்பட்ட குதிரையில போட்டிருக்கின்ற அந்த மாலையில இருக்கின்ற மணிகள் மென்மையாக ஒலிக்கிறதா? தேர் ஊர்தி தேரை செலுத்துவாயாக, நீ தேரை செலுத்து. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு பாருங்க. சீர்
மிகு அதாவது சிறப்பு மிகும்படியாக நம் வயிற் புரிந்த கொள்கை நம்மிடம் அதிக விருப்பம் கொண்டவளான அம்மா அரியவை துண்ணும் அழகிய மா மாமை நிறத்தை உடைய பெண்ணை விரைவாக சென்று அடைவோம். நாங்க அவசரமாக சென்று தலைவியை அடைய வேண்டும். ஆகவே நீ என்ன செய், அந்த பிடரி மயிரை உடைய குதிரையிலே பூட்டப்பட்டிருக்கிற அந்த மணிகள் மென்மையாக ஆடும்படியாக நீ அவசரமாக செல்வாயாக. நான் அவசரமாக தலைவியை சென்று காண வேண்டும் என்றுதான் இந்த பாடலினுடைய பொருள். நான் இன்னொருக்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த பாடலுடைய பொருளை எங்களுடைய மொழி நடையில நாங்க பாக்குறதுக்கு அடைமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த முல்லை நிலத்திலே அடைமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கின்ற அந்த நீர் தேக்கங்களிலே நீர் குட்டைகளிலே தவளைகள் இருந்து ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த ஒலியானது சிறிய வாத்தியங்களை ஒலிப்பது போல இருக்கின்றன. அவ்வாறு இருக்க நீண்ட வழி எல்லாம் அந்த ஒலி எங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த செம்மையான நிலத்துல அப்படியான அந்த செம்மையான நிலத்துல விடுவஞ்செடியினுடைய மலர்கள் நீண்ட காம்பினையுடைய மலர்கள் வீழ்ந்து அந்த செம்மையான நிலத்தின் நுண் மணலை மொய்த்து கொண்டிருக்கின்றன. அப்ப கொடிய சினமுடைய பாம்பின் படம் போல காந்தல் மலர்களுடைய மொட்டுக்கள் ஆங்காங்கே தெரிகின்றன. குறுகிய கொம்புகளை உடைய ஆண்மான் தெளிந்த நீரை குடித்து தனக்கு விருப்பமுடைய பெண்மானுடன் இன்பம் கழிக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த காட்டில் உள்ள குளிர்ச்சியான பெரிய வழியிலே ஓடும் தேக்கத்தில் குறையாது கொய்யப்பட்ட பிடரி மயிரினுடைய இந்த கால் அளவு தாழ்ந்து தொங்குகின்ற மாலையை பொருத்திய மணிகள் செம்மையாக ஒலிக்குமாறு, சரியா, மென்மையாக ஒலிக்குமாறு தேரை செலுத்துவாயாக. சிறப்பு மிகும்படியாக நம்மிடம் அதிக விருப்பம் கொண்டவளான அழகிய மாயை நிறத்தினையுடைய பெண்ணை விரைவாக சென்று அடைய வேண்டும் என்று சொல்றாரு. பொருள் கிளியரா? இப்ப பொருள் கிளியரா பிள்ளை? ஓகே. அப்ப உங்களுக்கு இருந்த அந்த இந்த பாடல்ல இருக்கிற சந்தேகம் நீங்கிட்டா? இந்த பாடல் பொருள்ல இருக்கிற சந்தேகம் நீங்கிட்டா இப்ப உங்களுக்கு? சொல்லுங்க. ரைட். அப்ப நாங்க கேள்விகளுக்கு போனா உங்களுக்கு இன்னும் நீங்கும். இந்த சொற்களை ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்க. இந்த சொற்கள்ல பொருளை நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களா? உங்களை கொப்பி விளங்கலமா? இந்த புக் இருக்குதா உங்கள்ட்ட? ஓகே ஓகே ரைட். அப்ப நாங்க கேள்விக்கு போலாமா? அப்ப பாருங்க, முதலாவது கேள்வி, இப்பால் இடம்பெறும் திணையினையும் துறையினையும் விளக்குக. இப்ப என்ன விஷயம் பிள்ளைகள், இப்ப ஓஎல்லையும் தொடர்ந்து நான் ஒரு பாடலை விளங்கப்படுத்தினா நான் பேசுறது இல்லை. இந்த ஸ்டைல் நான் பர்டிகுலர் ஸ்டைல் என்னன்னா நான் பேசுறது இல்லை. பிள்ளைகளை பேச விட்டு அதுல மாறு இடர்பாடுகளை கலைகிறது. டீச்சிங்ன்றது அதுதான், சரியா? உங்களை கைட் பண்ணி நீங்க பேசணும். அதுல நீங்க குறைபடுகின்ற பொழுது நான் திருத்தி விடும். அப்படி இல்லாம நானே பேசி கொண்டிருந்தேன்னா உங்களுக்கு சேர்றது குறைபாடாக இருக்கும். இப்ப நீங்க விரும்பலையோ இந்த ஒவ்வொரு கேள்வியை நீங்க தான் வாசிச்சு விளங்கப்படுத்த போறீங்க. அதுல வார குறைபாடுகளை நான் சொல்ல போறேன். ஆயிஷா, ஓகேயா? விளங்குதா? இல்லாட்டி உங்களுக்கு அது முழுமையா சேராது பிள்ளையே, நானே பேசி கொண்டிருந்தா. விளங்குதா பிள்ளையே? ரைட். எனக்கு முதலாவது கேள்வி ஒரு ஆள் வாசிச்சு அதை விளங்கப்படுத்துங்க. இந்த விடையும் அதுல இருக்கு, அதை வாசிச்சு சொல்லுங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இதனால உங்களுக்கு பெரிய ஞாபக சக்தி ஒன்று வரும் இந்த பாடல் சம்பந்தமா. அதனாலதான் சொல்றேன், வாசிங்க. முதலாவது ஆயிஷா வாசிங்க முதலாவது கேள்வியை. ஆயிஷா, இப்பாடல் இடம்பெறும் திணையையும் துறையையும் விளக்குக. சொல்லுங்க, திணை என்ன இதுல? முல்லை திணை, முல்லை திணை திணையாகவும், துறையாக வினை முடிந்த தலைமகன்
தலைவியை காணத் துடிக்கும் ஆர்வம் மேலிட்டால் உள்ளமே என தோற்பாகனுக்கு சொல்லியது. தேர்ப்பாகனுக்கு. இப்ப தேர்ப்பாகனுக்கு நான் கேக்குறேன், நான் ஆயிஷா, நீங்க எக்ஸாமுக்கு எழுதுற நேரம் இப்படியே இந்த வசனங்கள் எழுதுவீங்களா இல்லாட்டி உங்களோட மொழி நடையில எழுதுவீங்களா? வேற மெத்தட்ல எழுதுங்க சார். நீங்க எப்படி எழுதுவீங்களோ அப்படி சொல்லுங்க. இத வாசிச்சு கொள்ளுங்க. வாசிச்சு நீங்க எப்படி எழுத போறீங்க அந்த மொழி நடையில சொல்லுங்க. அது போதுமானது. நீ அதான் விளங்கி சொல்றதுன்றது அதுதான். வாசிக்கிறது வேற, விளங்கி சொல்றது வேற. இப்ப நீங்க இதே மொழி நடைய பாடமாயிட்டு போய் எழுத மாட்டீங்க தானே. நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுவீங்களோ அப்படி சொல்லுங்களேன். லேசா எப்படி சொல்லலாம் இந்த விஷயத்த? முல்லை நில தலைமகன் தனது வேலையை முடித்து திரும்பி வருகின்ற பொழுது என்ன தலைவியை காண வேண்டும் என்ற ஆர்வத்தால் தேர்ப்பாகனுக்கு பாடியது. அப்படித்தானே சொல்ல போறீங்க? ரைட், அப்படித்தான் பேசுங்க. ரைட், இதை வாசிச்சு கொண்டு அப்படித்தான் பேசுங்க. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க. அது விளக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க வாசிச்சுட்டு உங்களோட மொழி நடையில அடுத்தது சொல்லுங்க. ஆயிஷா? சார் வாசிச்சுட்டு இருக்கேன். சார் வினை நிமித்தம் என்றா என்ன சார்? நிமித்தம் என்ற எத்தனையாவது வேற்றுமை? பொருட்டு, நிமித்தம், எத்தனையாவது வேற்றுமை? 4ஆம் வேற்றுமை. என்ன வினை நிமித்தம் என்ற வேலை செய்வதற்காக அல்ல தொழிலுக்காக. நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு கிராமர் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். விளங்குதா? சொல்லுங்களேன். தலைவன் வேலையை முடித்து தலைவியை பிரிந்து வேலைக்காக தலைவியை பிரிந்து செல்ல நேர்ந்த போதே வருந்திய தலைவிக்கு கார்காலம் வந்ததும் திரும்பி வருவேன் என்று சொல்லிட்டு போற. அதால அந்த வேலை முடிந்தது. கார்காலம் தலைவியை காணும் வேட்கை மிகுந்த தலைவன் தன் பாகனிடம் கூறியது. ஓகே ஓகே இன்னும் சொல்லலாம். என்ன முல்லை நில தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது தலைவி துன்பப்படுகிறார். அப்ப தலைவன் என்ன சொல்றான்? நான் கார்காலம் வந்தவுடன் திரும்பி வருவேன் என்று வாக்குறுதி அளிச்சுட்டு போறான். அந்த கார்காலமும் வந்த நேரத்தில் அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அந்த தலைவி கூறிய வார்த்தைகள், தனக்காக காத்திருப்பேன் என்று கூறிய வார்த்தைகளை நினைச்சு அவன் அவசரமாக தலைவியை காண செல்ல வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறான். அப்படித்தானே? ரைட், அடுத்தது சொல்லுங்களேன். தனது போர்த்தொழில் முடிந்ததும் திரும்பும் தலைவன் கார்காலம் வந்துவிட்ட நிலையில் தலைவியிடம் செல்ல வேகமாக தேரினை செலுத்தும்படி கூறுவதாக இப்பாடல் அமைஞ்சு. ஓகே ஓகே சரியா? இப்ப விளைஞ்சுதான். இப்படி பேசினா தானே உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். அப்படித்தானே பிள்ளை? இப்படி பேசினா தான் உங்களுக்கு ஞாபகம் நிற்கும், உங்களுக்கு விளங்கும். ரைட், அடுத்தது 2வது மீரா வாசிங்கள 2வது கேள்வியை விடையும் அது லேசானதான், ஒன்றும் இல்லை அதுல. இப்பாடலில் பின்வரும் தொடர்கள் எவ்வளவு பொருள்களில் கையாளப்பட்டுள்ளதென குறிப்பிடுங்க. ஊர்மதி விரைவாக செலுத்துவாயாக, புரிந்த அன்பு அல்லது விருப்பம் கொண்ட, திரிமறுப்பு முறுக்கிய கொம்பு, திணி அவில கட்டு அவில. ஓகே ஓகே லேசா தப்பிட்டா. அப்ப இதையும் நீங்க தான் சொல்ல வேணும். முல்லை நிலத்துக்கு கார்காலம் பற்றிய வர்ணனைகள் இப்பாடலில் துலங்குமாற்றை எடுத்து காட்டுக. நீ ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டிய, நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன ஒரு விஷயம்தான். இத இல்ஹா சொல்லுங்களேன் இந்த கேள்வியையும். முல்லை நிலத்து கார்காலம் பற்றி வர்ணனை.
சும்மா பேசுங்க. அடைமழை பெய்த ம். சிறு வாத்தியங்கள் பல ஒன்று சேர்ந்து ஒலிக்கியது போல தேரைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வாயை வெரி திறந்து குட் கொண்டு. வெரி குட் வெரி குட். அடுத்தது வந்துட்டு பிடவஞ்சேரி மலர்ந்து அப்படின்னா பிடவஞ்சேரி மலர்கள் வந்துட்டு நீண்ட காம்பு உடைய மலர்கள். அது வந்துட்டு செம்மையான நிலத்துல விழுந்து மண்ணுல இந்த மூடிக்கொண்டிருக்கும். ஓகே. அடுத்து வந்துட்டு பாம்பு கொடி சினமுடைய பாம்புகள் வந்துட்டு இந்த படம் எடுத்து ஈக்கியத போல காந்தல் மொட்டுக்கள் வந்துட்டு இதழ் விரிஞ்சு கொண்டிருக்கும். ஓகே. அடுத்தது வந்துட்டு ஆண் அப்படின்னா ஆண் மான்கள் வந்துட்டு தெளிந்த நீரை குடித்துட்டு தனக்கு விருப்பமான பெண் மான்களோட இன்பத்தோட சேர்ந்து கொண்டிருக்கும். அது வந்துட்டு அந்த காட்டுல ஒரு குளிர்ச்சியான இதா செல்லப்பட்டி அப்படின்னா அழகா செல்லப்பட்டி. ஓகே ஓகே வெரி குட். இப்படிதான் பேசணும் இல்லையா? இப்படி நீங்க பேசினாதான் விழுங்கி பேசுறீங்கன்னு எனக்கு விளங்குது. சரி, அப்ப நீங்க இதுல ஞாபகம் வைக்க வேண்டியது மழை, அடுத்தது என்ன, தவளை, அடுத்தது புடவஞ்செடி, பிறகு என்ன காந்தல் மலர், அதுக்கு பிறகு என்ன ஆண்மான். இவ்வளவும் உங்களுக்கு தெரியுமெண்டா இந்த கேள்விக்கு நீங்க முழுமையான விட தெரியுமென்ற அர்த்தம். இந்த பாடல் உங்களுக்கு விளங்கி இருக்குன்ற அர்த்தம். ஓகேயா? ரைட். எனக்கு அடுத்த கேள்வி நீங்க இப்ப சொல்லுங்களேன். இப்ப நீங்க பேசுற பொழுது உங்களுக்கு இந்த பாடல்ல இன்னும் ஒரு தைரியம் வருதா இல்லையா? நான் பேசுறத பார்க்க நீங்க பேசுறது வருது சார். வருது. அப்ப எப்பவும் ஒரு சார் எப்படி கைட் பண்றாரு அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா தான். ஏன்னா உங்களை மாதிரி பிள்ளைகள் ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன். அப்ப இந்த பாடலை இந்த விஷயத்தை எப்படி கைட் பண்ணணும்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது ஈஸி ஆயிடும். விளங்குதா பிள்ளைகள்? ஓகேயா? ஓ சார். ரைட். இப்ப எனக்கு போங்களே. இப்ப அடுத்த கேள்வி வாங்களே, ஷஹீதா வாங்களே. அடுத்த கேள்வி. பொதும்பில் புல்லலங்கன்னியர் இப்பாடலை பாடிய சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு பாடலின் பேசு பொருளை எடுத்து காட்டுங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க வாசிச்சு கொண்டு எனக்கு அதை தெளிவுபடுத்துங்க. இப்ப இலிஹா சொன்ன மாதிரி சொல்லுங்க. எங்க ஷஹீதா இருக்கிறீங்களா? ஓ சார். ம். பொதும்பிற் புல்லாலங்கண்ணியார் இப்பாடலை பாடிய சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு பாடலின் பேசு பொருளை பின்வருமாறு எடுத்து காட்டலாம். அதாவது இப்பாடலின் சந்தர்ப்பமாக முல்லை நிலை தலைவன் வேலை நிமித்தமாக தலைவியை பிரிந்து செல்ல நேர்ந்த போது வருந்திய தலைவிக்கு கார்காலம் வந்ததும் திரும்பி வருவேன் என ஆறுதல் கூறி பிரிந்தான். ஆனால் வேலை முடிந்தும் கார்காலம் வந்து தலைவியை காணும் வேட்கை மிகுந்த தலைவன் தன் பாகனிடம் தேரை விரைந்து செலுத்திய சந்தர்ப்பத்தில் கூறியது. அதுபோல் இப்பாடலின் பேசு பொருளாக கார்காலத்தின் வரவால் தலைவியை காண துடிக்கும் தலைவனின் ஆர்வம் உள்ளமே பேசப்படுகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே ஓகே வெரி குட். இப்படி பேசுங்க. சரியா? இந்த பாடல் பாருங்க, நீங்க மத்த எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்ற ஒரு பாடலாக வந்து அமையும். அடுத்தது அந்த ரெண்டாவது கேள்வியும் ஷஹீதா நீங்களே சொல்லிடலாம். சின்ன கேள்விதானே? இப்பாடலில் பின்வரும் தொடர்கள் எவ்வெப் பொருள்கள் கையாளப்பட்டுள்ளன குறிப்பிடுக. நெடுநெறியண்டா நீண்ட வழி, அனந்து மேல் நிமிர்ந்து, இரலை என்றா ஆண்மான், படுமலை என்றா பெருமலை. ஓகே ஓகே. ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. மீரா, இந்த கேள்வியை கையாளப்பட்டுள்ள ஊமை அணிகள் அழகா எனக்கு தெளிவுபடுத்தி சொல்லுங்க. இங்கு கையாளப்பட்டுள்ள உவமை அணிகளை பின்வருமாறு குறிப்பிடலாம். தேரை சிறு பள்ளியதின் கரங்க, அதாவது நீர் நிறைந்த பள்ளங்களில் தவளைகளின் ஒலிகள் சிறியவையாகிய பல வாத்தியங்கள் ஒன்றிணைந்து ஒலிப்பது போல இருந்தன என்பதனை, சிறு பள்ளியங்கள் என்பதனை உவமானத்தின் ஊடாகவும், தவளைகள் ஒலித்தல் என்பதனை உவமேயத்தின் ஊடாகவும் குறிப்பிட்டுள்ளது. அதே போல
கூட்டமாக ஒலித்தல் என்பது இங்கு காணப்படும் பொதுத்தன்மையாகும். ம் ரைட். வெஞ்சின் அதுல அரவின் பை உவமானம் என்ன, உவமேயம் என்ன, பொதுத்தன்மை என்ன, கிளியர் தானே உங்களுக்கு? ரைட், அடுத்து சொல்லுங்க. வெஞ்சின் அரவின் பை அனந்தனை தன்கமல் கேடல் தாது பிணி அவில். ஓ, அதாவது மிக்க நீங்க சினமுடைய சொல்லுங்களேன் மகள். இப்ப பாம்புகள் இந்த விஷயத்த நாங்க இந்த பாடல் அடி எப்படி எழுதிதான் உவமான உவமையம் சொல்லணுமா, இல்ல தேவையில்லையா? தேவையில்லை. தேவையில்லை. நாங்க வேணுமென்னா இப்படி சொல்லலாம். இங்க காந்தல் மலர்கள் விரிந்திருக்கின்ற காட்சி பாம்புகளுக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளன என்று சொல்லிட்டு உவமானம் அப்படி சொல்லலாம். ஓகே ஓ சார். ஓகே சார். சொல்லுங்க. அதை விளங்கப்படுத்துங்கம்மா ரெண்டாவது. அதாவது மிக்க சினமுடைய பாம்புகள் படம் எடுப்பது போல காந்தன் மொட்டுக்கள் இதழ் விருந்து காணப்பட்டன. இங்கு காணப்படும் உவமானமாக வெஞ்சின அரவின் பை மேல் நோக்கி விலங்கல் என்பதனையும், உவமேயமாக காந்தல் மலர் அதாவது கார்த்திகை பூ மலர்ந்திருத்தல் என்பதனையும், பொதுத்தன்மையாக அழகிய தோற்றத்துடன் மேல் நோக்கி எழுந்து அசைந்தாடல் என்பதனையும் குறிப்பிடலாம். ஓகே, குட் குட். இது உங்களோட 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 வருஷத்துக்கு எதிர்பார்க்கிற ஒரு பாடலாகவும் இருக்கலாம். சரியா? ஓகேயா? ரைட். அடுத்த பாடல் பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இச்செயல் உணர்த்த முற்படும் விடயத்தை இனங்கண்டு எழுதுக. அதாவது துரியத்தான் திருப்பி கேட்டிருக்கிறாங்க. சரியா? இந்த ரெண்டு கேள்வியையும் சொல்லுங்க இல்ஹா. இச்செயல் உணர்த்த முற்படும் விடயத்தை இனம் கண்டு எழுதுக அப்படின்னா வந்துட்டீங்க. தலைவன் வந்துட்டு தலைவியை விட்டு பிரிந்து செல்லு. அந்த சந்தர்ப்பத்துல அவன் விட்டு செல்ற சந்தர்ப்பத்துல அவன் செல்ல கார்காலம் வந்த உடனே நான் வாரேன்னு சொல்லி அப்படி சென்ன காலம் வந்துட்டு அப்ப அவன் திரும்பி வாரான். தலைவியை பார்க்கக்கூடிய ஆர்வ உள்ளம் விட்டுட்டு காட்டப்பட்டிருக்குது. அடுத்து வந்துட்டு தண்ட போர் தொழில் முடிச்சிட்டு திரும்ப தலைவன் வாரான். அப்படி வரப்போக்கல கரகாலம் வந்துவிட்ட நிலையில தான் அவன் திரும்பி வாரேன். அப்படி திரும்பி வரப்போக்கல அவனோட உள்ளத்துல தலைவியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வேகத்தால் அப்படின்னா ஆர்வத்தால தேரை வந்துட்டு விரைவாக செல்லு. அது இந்த பாடல்ல குறிப்பிடக்கூடிய விடயங்களா குறிப்பிடலும். அடுத்து வந்துட்டு பாடலில் பின்வரும் தொடர்கள் எவ்வைப்பொருள்களில் கையாளப்பட்டுள்ளதென குறிப்பிடுக. தெள் அறல் என்றா தெளிந்த நீர், தன் பதமெண்டா குளிர்ந்த பருவம், மா அறிவை என்சென்னா மாமை நிறத்தையுடைய பெண் அதாவது தலைவி, பல்லியம் பல்வகையான இசை கருவிகள் என்று சொல்லி குறிப்பிடு. ஓகே, அடுத்தது இப்பாடலில் வெளிப்படும் உள்ளுரை ஓமத்தை இனங்கண்டு எழுதுக. சரியா? ஷஹீதா, இந்த உள்ளுரை ஓமத்தை ஒருக்க வாசிச்சு பார்த்துட்டு எனக்கு விளங்கப்படுத்துங்களே. இப்பாடலில் வெளிப்படும் உள்ளுரை ஓமத்தை பின்வருமாறு எடுத்து நோக்கலாம். அதாவது திருகிய கொம்புகளையுடைய இரளைமான் தெளிந்த நீரை பருகி தான் விரும்பும் பெண் துணையோடு நிம்மதியாக மகிழ்ந்து வாழ்கிறது. எனவே நீ உன்னவளை தழுவ வேண்டும், நான் என்னவளை தழுவ வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல் இங்கு கார்காலம் தொடங்கியமையும் அக்காலத்தில் நிகழ்வனவும் தலைவியிடம் தலைவன் திரும்ப வேண்டிய சந்தர்ப்பத்தினை நினைவுறுத்துகின்றது. காட்டில் பெய்யும் கனமழையும் குளிர்ந்த நீரில் குதிகளித்து கத்தும் தவளைகளும் செம்மண்ணில் உதிர்ந்து கிடக்கும் பூக்களும் காற்றில் மிதக்கும் பூ மகர்ந்து வாசனங்களும் தலைவியும் தன் வருகைக்காக காத்திருப்பாள் என்பதனை உணர்த்தப்படுகின்றது.
ஓகே ஓகே ரைட். அப்ப இதுல நான் ஏற்கனவே இறைச்சி பொருள்னு சொன்னது இங்க உள்ளுறை ஊமமாக காட்டப்பட்டிருக்கேன. அவை உள்ளுறை ஊமம் தான் அதுல இருக்கிறது. என்ன சொல்லலாம்? இப்ப மான் என்ன செய்து நீரை குடிச்சிட்டு தனது பெண்மான தனது விருப்பமான பெண்மானோட இணை சேருது. அதை பார்க்கின்ற பொழுது தலைவனுக்கு என்ன ஞாபகம் வருது? தன் தலைவியோடு சென்று அவசரமாக தலைவியை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கிறது. ஓகே, சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி வாசிங்க. யாரு? இல்ஹா சொல்லுங்க. அடுத்த 2 கேள்வியை விளங்கப்படுத்துங்க. பாடலில் வெளிப்படும் குதிரைகள் பற்றிய வர்ணனையாவை அதுல விரை திரள் வந்தவை அப்படின்னு சொல்லி அது ஒன்று குறிப்பிட்டிருக்குது. அடுத்து வந்துட்டு காலிலும் கழுத்திலும் சலங்கைகள் தொங்குபடியாக ஒலி எழுப்பக்கூடியதாக காணப்படுது என்றும் பாடலும் குதிரைகளோட வர்ணனைகளாக குறிப்பிடலும். அடுத்து வந்துட்டு தலைவை விரைந்து அடைய வேண்டும் என்று தலைவனின் ஆவல் எவ்வாறு புலப்படுத்தப்பட்டுள்ளது? தலைவியை விரைந்து அடைய வேண்டும் என்ற ஆவல் எப்படியெல்லாம் அவர் சொல்றாரு சொல்லுங்க. ஒன்று வந்துட்டு ஆண்மான் தெளிந்த நீரை குடித்திட்டு தனக்கு விருப்பமான பெண்மானோட பேத்து இணையுது. அதன் மூலம் அது அவர் இது வந்துட்டு விளங்குது. அடுத்தது வந்துட்டு நீர்ப்பள்ளங்கள் இருந்து கொண்டு தேரைகள் கத்தக்கூடிய அந்த இது அப்படின்னா அந்த சத்தம் வந்துட்டு தண்ட தலைவி விரைந்து சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தை இன்னும் கூட்டுது. அடுத்த வந்துட்டு பிடவஞ்சி மலர்கள் வந்துட்டு அதுட அந்த மலர்கள் கீழே விழுந்து செம்மலர்கள்ல மறைந்து கொண்டிருக்கிறது. அது அடுத்தது வந்துட்டு காந்தல் முத்துக்கள் இவருக்கு அந்த காட்சி எப்படி இவருக்கு இதை தூண்டுது? இப்ப காந்தல் மலர்கள் வந்துட்டு அதோட மரத்துல இருந்து கீழே விழுந்து காணப்படுது. விழுந்து அப்படி விழுந்து காணப்படுது. அப்ப அது பிரிஞ்சு தானே இருக்குது. இல்ல அத பொதுவா காந்தல் மலர்கள் எதுக்கு பூமிப்பாங்க? கார்காலத்துக்குரிய மலர் இல்லம்மா, காந்தல் மலரை வந்து பெண்களுடைய விரலுக்கு தான் சொல்றது. காந்தல் விரல் ஞாபகம் இல்லையா? அப்ப விரல்களுக்கு தான் சொல்றது. அந்த காந்தல் மலர்கள் முழுமையாக அந்த மணல் மேட்டு அப்படியே பரப்பி கொண்டிருக்கிறது என்று சொன்னா தலைவி என்ன தலைவனை தழுவி கொள்ளுகின்ற ஒரு காட்சி போல அவருக்கு அது இருக்கு. தலைவினுடைய விரல்களை காந்தல் மலராக அவர் நினைக்கிறாரு. அந்த நிலத்தை தன்னாக நினைத்து அந்த விரல்கள் தன்னை தழுவி கொண்டது போல இருக்கிறதாக அந்த காட்சி அவருக்கு தோற்றம் அளிக்குது. விளங்குதா? ஓகே, சொல்லுங்க. அடுத்து வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு தலைவிய காணணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்து இதா வந்துட்டு தண்ட தேர்க்கு செல்ல விரைவாக செலுத்துமாறு பாகன தூண்டுகின்றான். இதெல்லாம் வந்துட்டு தலைவன் தலைவிய காணணும் என்று ஆவல் வெளிப்படுத்துது. அதையே நாங்க இன்னொரு கேள்வியாக கேட்கலாம். தலைவி மீது தலைவன் கொண்ட அன்பு எவ்வாறு வெளிப்படுகிறதுன்னு கேட்டாலும் இதே விஷயம்தான். சரியா பிள்ளை? ஓகே சார். ரைட். அடுத்தது பாருங்க, இப்பாடலின் ஊடாக புலப்படும் சங்க இலக்கிய பண்புகள். எனக்கு மீரா சொல்லுங்களே, என்ன சங்க இலக்கிய பண்புகள் இதுல இருக்குன்னு சொல்லி. நான் நேத்து சொல்லி தந்த மாதிரி சொல்லுவோம். மீரா ஏழுமா? சங்க காலத்தில் ஐநில சரி சரி, நீங்க சொல்றது சரி, சொல்லுங்க. சங்க காலத்தில் 5 நிலங்களுக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் காணப்படுகின்றது. இப்பாடலில் முல்லை நிலத்துக்குரிய இருத்தல் ஒழுக்கம் கூறப்பட்டுள்ளது. இங்கு துறையாக வினை முடிந்த தலைமகன் தேர்ப்பாகனுக்கு சொல்லிய துறையை எடுத்து காட்டலாம்.
துறை சொல்றது துறைக்கு ஏற்ப பாடுறதும் ஒரு சங்க இலக்கிய பண்பு தானே. ரைட், ஓகே. வேற சங்க காலத்தில் ம், ஒரு இலக்கிய பண்பாக இயற்கை வர்ணனைகளை எடுத்து கூறலாம். அதே போன்று இப்பாடலில் இயற்கை வர்ணனைகள் அதிகம் கையாளப்பட்டுள்ளது. ம், உதாரணமாக தேரைகள் சத்தமிடுதல், பிடவ மரத்தின் மலர்கள் உதிர்தல், கார்த்திகை பூக்கள் மொட்டு விரிதல், ஆண்மான்கள் நீரை குடித்துவிட்டு பெண்மானோடு மகிழ்ச்சியுடன் தங்குதல் போன்றவற்றை குறிப்பிடலாம். ம். சங்க காலத்தில் சங்க காலத்தின் பண்பாக பெயர் சுட்டா பண்பை குறிப்பிடலாம். அதாவது அதே தலைவன் போன்று தலைவியினுடைய பேர் சுட்டாமல் பாடுவது சங்க இலக்கிய பண்பாகும் என்று சொல்லிட்டு இப்பாடலில் முல்லை நில தேர்ப்பாகன் அதாவது வளவன் கூற்றாக பெயர் சுட்டாமல் அமைந்துள்ளது. ம். சங்க இல்ல, காலத்தில் அதாவது தேர்ப்பாகன்னா இங்க தலைவன் இல்லையே. என்ன சார்? இங்க தலைவன் யாரு? தேர்ப்பாகனா வேற ஆளா? தேர்ப்பாகன் தலைவன் இல்லையேனா. இங்கு தலைவன் தலைவியினுடைய பேர் சுட்டப்படவில்லை என்று சொன்னாலும் சரி. விளங்குதா? அடுத்து சொல்லுங்க. இங்கு கையாளப்பட்டுள்ள கருப்பொருட்களாக தவளைகள், மான்கள், பிடவம் கொடிகளின் மலர்கள், காந்தல் மொட்டுக்கள், சுனை நீர் நிலைகள் போன்றவற்றை குறிப்பிடலாம். அதே போன்று இடம்பெற்றுள்ள உள்ளுரை ஓமமாக அதாவது உள்ளுரை ஓமங்களை பயன்படுத்துதல், கையாளுதல் சங்க இலக்கிய மரபாகும். அந்த வகையிலே இங்க என்ன மாதிரியான உள்ளுரை ஓமம் கையாளப்பட்டிருக்கு? கருத்தை சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்மானானது தனக்கு தெளிந்த நீரை அருந்தி விட்டு தனக்கு விருப்பமான பெண்மானுடன் இணை சேருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இது தலைவினுடைய நினைவுகளை தலைவனுக்கு ஞாபகம் செய்வதாக அமைந்திருப்பது உள்ளுரை ஓமமாகும். ஓகேயா? ஓகே சார். அடுத்து சொல்லுங்க. இன்னொரு ஆள் சொல்லுங்க. அடுத்த வினா தொகுதி 5 இல்ஹா சொல்லுங்க. தலைவி வந்துட்டு தலைவன் கூடியத்தரு. அடுத்து வந்துட்டு அழகான மாமை நிறத்தை உடையவர்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. அடுத்தது தலைவு நிறத்து விருப்பம் கொண்டவள் என்றும் மாமை நிறத்தை உடையவள். என்ன மாமை நிறம் என்ன? அப்படியே மாமை நிறம்டா என்ன? வெள்ளையாருப்பா மாநிறம்னு சொல்லுவோமே. இத சொல்லுங்க இல்ஹா. அடுத்தது இல்ஹா. ஓ சார், வாசிச்சுட்டு சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கவிதையின் பாடுபொருளா எடுத்துரைக்கப்படமாட்டேன்னு விளக்கு. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு கார்காலம் எப்படி வந்த என்று சொல்லியத இந்த இயற்கை காட்சிகளோட ஒப்பிட்டு செல்லு. அடுத்த வந்துட்டு அதை அப்படி ஒப்பிட்டு செல்ல போக்கல தாண்ட உள்ளத்துல தலைவியை சந்திக்கணும் என்று செல்ல ஆர்வமேலிட்ட கூறுவதன் மூலமும், அதே போல வந்துட்டு உள்ளுரை உமங்களை கூறுவதன் மூலம், அதே போல வந்துட்டு உவமை அணிகளை கையாண்டு வெளிப்படுத்துவதன் மூலம் வந்துட்டு இந்த பாடலோட பாடுபொருளை எடுத்துக்காட்டக்கூடியதாக காணப்படுது. அதாவது இது இன்னொரு வகையில சொல்லண்டா இது கவிஞர் கையாண்டு உத்தி என்றதுதான் இந்த கேள்வி. என்ன அப்படித்தானே? ரைட், ஓகே. அடுத்தது சொல்லுங்க. ஷஹீதா, இந்த கேள்வியை விளங்கப்படுத்துங்க.
இப்பாடலில் இப்பாடலில் முல்லை நிலத்து கார்காலத்தின் வருகை சித்தரிக்குமாறு பின்வருமாறு விளக்கலாம். அதாவது மழை மிகுதியாக பொழிதலை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல் முல்லை நிலத்தில் பசுமை பயன்கள் காணப்படல், பள்ளங்களில் நீர் நிரம்பி காணப்படுதல், நீர்ப்பள்ளங்களிலிருந்து தவளைகள் ஒலித்தல், பிடவம் செடிகள் மலர்ந்து அவற்றின் மலர்கள் செம்மண் நிலத்தில் உதிர்ந்து கிடத்தல், காந்தல் மொட்டுக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்திருத்தல், ஆண்மான் சுனை நீரை அருந்தி பெண்மானுடன் இன்புறுத்தல் போன்றவைகளை குறிப்பிடலாம். அதாவது முல்லை நிலத்தின் கார்காலத்தின் வருகை, முல்லை நிலத்துல கார்காலத்தினுடைய வருகையின் பொழுது நிகழ்கின்ற காட்சிகள் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட், அடுத்தது ஜெய்னப், சொல்லுங்க இந்த 2 கேள்வி. முல்லை திணைக்குரிய கருப்பொருட்களாக பாடலில் குறிப்பிடப்படுபவை யாவை? தவளைகள், மான்கள், பிடவம், கொடிகளின் மலர்கள், காந்தல் மொட்டுக்கள், சுனை நீர் நிலைகள். அதாவது கருவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தவளை, மான், புடவம், அடுத்தது என்ன, காந்தல் மலர்கள், சுனை நீர் நிலைகள். ஓகே, அடுத்த கேள்வியும் சொல்லுங்க. இப்பாடலில் பின்வரும் தொடர்கள் எவ்வ பொருள்களில் கையாளப்பட்டுள்ளது என குறிப்பிடுக. புயம், பயன், நன்மை, புறவு, முல்லை நிலம், கால், பூவின் காம்பு மலர், அயிர், நுண்மணல். அடுத்த கேள்வி ஜெய்னப், இந்த கேள்வி பாருங்க. ஜெய்னப். பாடலிலுள்ள சிறப்புக்களாக நீர் இனங்கண்டவை யாவை? இப்பாடலின் சிறப்புக்களாக கார்காலம் ஆரம்பமாகும் போது இயற்கையில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பான வர்ணனைகள். சங்ககால பண்புகளில் ஒன்று இயற்கை வர்ணனைகள் அதிகம் கொண்டிருத்தல், தேரைகள் சத்தமிடுதல், பிடவு மரத்தின் மலர்கள் உதிர்தல், கார்த்திகை பூக்கள் மொட்டு விரிதல், ஆண்மான் நீரை குடித்துவிட்டு பெண்மானோடு மகிழ்ச்சியுடன் தங்குதல். இவற்றால் முல்லை நிலமே அழகு பெறல். இது சொல்லுங்க. இதுல இருக்கின்ற உவமை அணிகளை பற்றி அடுத்தது சொல்லியிருக்கேன். எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், இப்ப நேத்து உங்களுக்கு தரப்பட்ட அந்த வினாக்கள்ல எத்தனை வினாக்களை நீங்க எழுதி பார்த்தீங்க? இப்ப இது முழுமையான விடைகள் அல்ல, இதை நீங்க ஒழுங்குபடுத்தி எழுதணும். முழுமையான விடைகளை தந்தா நீங்க வாட்சி போட்டு சும்மா இருப்பீங்கன்னு நான் தரமாட்டேன். அப்படி நேத்து கேள்விகள் எத்தனை கேள்வி நீங்க செஞ்சீங்க? சார் நான் இன்னும் செய்யல, நான் இப்ப செஞ்சு சார் அனுப்பினேன். இப்ப இன்னும் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிய 25 நிமிஷம் இருக்கு. இந்த கேள்வி ஒன்றுக்கு நாங்க சாதாரண ஒரு 10 அல்லது 12 நிமிஷம் ஒதுக்கலாம், சரியா? அப்ப நான் உங்களுக்கு இந்த கேள்விய இப்ப சரியா 10 நிமிஷம், இப்ப 9:04 தானே, 9:05 வச்சு கொள்ளுங்களேன். 9:15க்கு நீங்க இதை வாசிக்க தொடங்கணும். 4 பேரும் எழுதி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்றீங்களா? இந்த ஒரு கேள்வி தான். ஓகே, இப்ப சரியா 10 நிமிஷம் தானே இந்த கேள்வி ஒதுக்கலாம் நாங்க எக்ஸாம்ல. இந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு நீங்க ஒழுங்குபடுத்தி இந்த கேள்வி, நான் இந்த பாக்ஸ் பண்ணிருக்கிற இந்த கேள்வி இதை மட்டும் இப்ப செஞ்சு சரியா 9:15க்கு எனக்கு நீங்க வாசிச்சு காட்ட தொடங்குவோம், நான் சொல்றேன். ஓகேயா? இது ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
Right. Zain, ஆயிஷா வாசிங்களே முதல். இப்பாடலில் தலைவியை விரைந்து அடைய வேண்டும் என்ற தலைவனின் ஆவலாக பின்வருமாற்றை அவதானிக்கலாம். அதாவது ஆண்மானானது பெண்மானுடன் நீர் அருந்தி இன்புற்றிருத்தல் மூலம் தலைவனது மனநிலையில் தலைவியை காணும் ஆவலாகவும் நீர்ப்பள்ளங்களிலிருந்து தவளைகள் ஒலியெழுப்பி இன்புறுவது தலைவியிடத்து விரைந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை ஊட்டுகின்றது. அதே போன்று பிடவம் செடிகள் மலர்ந்து அவற்றின் மலர்கள் செம்மண் நிலத்தில் உதிர்ந்து கிடக்கும் தோற்றம் தலைவியினது அழகையும் விரிவுபடுத்துவதையும் நினைவுறுத்த தலைவியை அடைய வேண்டும் எனும் ஆர்வத்தால் உந்தப்படுகிறது. காந்தல் மொட்டுக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்திருப்பது தலைவியின் மென்மையான கையசைவு அழைப்பாக தலைவன் கணரனவதனால் தலைவியிடத்து விரைந்து செல்ல வேண்டும் என்ற ஆவலும், விரைந்து சென்று தலைவியை காண்பதற்காக குதிரைகள் பூடடிய தேரை விரைவாக செலுத்துமாறு பாகனை தூண்டுகின்றது. இவ்வாறான விடயங்கள் புலப்படுவது என்னவென்றால் தலைவியை விரைந்து அடைய வேண்டும் என்ற தலைவனின் ஆவல் இப்பாடலினூடாக எமக்கு புலப்படுகிறது. இப்ப ஓகே ஆயிஷா, நீங்க சொன்னீங்க சரி. இதுல நான் பயன்படுத்தி இருக்கின்ற சொற்களை நீங்க உங்களோட எக்ஸாமுக்கு பயன்படுத்தினா நீங்க எழுதினது ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்க பயன்படுத்துற சொற்களை வச்சு நீங்க எழுதலாம். சரியா ஆயிஷா? அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கூடுதலா இருக்கு. விளைச்சா? ஓகே சார். இல்ஹா வாசிங்களே. தலைவன் தலைவை விரைவாக அடைய வேண்டும் என்ற ஆவல் பின்வருமாறு வெளிப்படுத்தப்படுகின்றது. அதாவது முறுக்கிய கொம்புடைய ஆண்மான் தெளிந்த நீரை அறிந்துவிட்டு தனக்கு விருப்பமான பெண்மானுடன் இணைகின்றது. அதேபோல் நீர்ப்பள்ளங்களில் இருந்து தேரை கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் பிடவம் செடிகள் மலர்ந்து அவற்றின் மலர்கள் செம்மையான மணலில் உதிர்ந்து காணப்படுகின்றது. காந்தல் மொட்டுக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்திருப்பது தலைவியின் கையசைவு தலைவனை அழைப்பதாகும். இவை மூலம் தலைவன் தன் தலைவியை விட்டு பிரிந்து சென்று மீண்டும் வரும் போது தலைவை விரைவாக சந்திக்க வேண்டுமென்ற ஆவல் இன்னும் மேலோங்கி செல்கின்றது. இவைகளே தலைவன் தலைவி அடைய வேண்டும் என்ற ஆவல் நிலை வெளிப்படுத்தப்படுகின்றது என குறிப்பிடலாம். ஓகே ஓகே. ரைட். ஷஹீதா எழுதுனீங்களா? மீரா? உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எப்போ பிள்ளையா? இல்ஹா, உங்களோட அடுத்த கிளாஸ் எப்போ? வலிமையான டைம் புதன்கிழமையா? புதன் இல்லையம்மா. உங்களோட வலிமையான டைம் செவ்வாயும் வியாழனும் ஞாயிறும் தானே? ஓ சார். இன்னைக்கு நாங்க வச்சது எப்படி கிளாஸ்? போன செவ்வாழை கிளாஸா? ஓ. நாளை கிளாஸ் வைப்போமா தேவையில்லையா? என்ன செய்வோம்? நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு இன்னொரு 1 ஹவருக்குள்ள போடுறீங்களா? அந்த 1 ஹவருக்குள்ள போட்டுறோம். என்ன அந்த டைம் நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துடலாம், தேவையில்ல. ஓகே. உங்களுக்கு கிளாஸ் 5:30 to 7 இருக்கு நாளைக்கு. நாளைக்கு லீவு நாளும் தானே? நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி நான் இன்னொருத்தருக்கு இன்னொரு குரூப்புக்கு அந்த கிளாஸை கொடுத்துருவேன். ஓகே? ஓகே சார். 1 ஹவருக்குள்ள எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க.
வார வியாழன் என்ன டைம் உங்களுக்கு இருக்கு? 8:30. என்ன மார்க்கிங் ஸ்டார்ட் ஆகுதுக்குள்ளே லிட்ரேச்சர் மார்க்கிங் 15ஆம் தேதி. 1-2 கிளாஸ் கட் ஆகுமோ தெரியப்பா. எனக்கு அப்ப ஷஹீதாவும் மீராவும் அனுப்புறீங்களா? இன்ஷா அல்லாஹ் எழுதி. ஓகே சார். ஓகே, எனக்கு அப்ப நீங்க ரிப்ளை பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.